சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. அந்த லெவலில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்கு போய் அது மூலிமா உங்களோட கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது, நல்ல வருமானம் பார்க்குறது, ஆதாயம், பேர், புகழ், தொட்டதெல்லாம் சக்ஸஸ். எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர், மக்களுடைய ஆதரவுகள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்தை விட மக்களுடைய அன்பும் ஆதரவும் கைத்தட்டும் தான் பெருசு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான டைமு. நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பீங்க, நம்ம சொந்த ஊரில் ஒரு பணி நமக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய விருப்பப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அதே மாதிரி நல்ல இடத்துல வேலை பார்க்குறது, நல்ல இன்கம் வர்றது, நிறைய வழி. அதாவது கவர்மெண்ட் வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் இன்கம் ஆஃப் சோர்ஸு பல வகைகளில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு உயர் அதிகாரி பார்த்து உங்களை பாராட்டி நல்ல இன்கம் வர இடத்துல தூக்கி போடுறது, அது மூலிமா நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூரணமான அனுகிரகம் இருக்கிறனால ஆயுள் இதெல்லாம் நல்லா இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெறாரு. அதனால திருமண பிராப்தம் இருக்குது. திருமணத்தில் திடீர் திருமணம் அப்படிங்கிறத இந்த மகர ராசிக்கு வரப்போகுது. எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி குருபலம் இருக்கனால திடீர் திருமணம் யோகம் அப்படிங்கிறது நம்பர் 1ல் மகர ராசி தான் இருக்குது. அதனால் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிகப்பெரிய லெவலில் யோகக்காரங்களாக மாற போகிறீங்க. கட்சியுடைய தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு பொறுப்பு, உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறது, ஒரு டீமை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் மேலே இருந்த நெகட்டிவெல்லாம் போய் பாசிட்டிவாக மாறும். மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க, சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால பெரிய லெவலில் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகிறது, போட்டிகளெல்லாம் ஜெயிக்கிறது, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டு. நினச்ச காரியங்களில் சக்ஸஸ், எதை தொட்டாலும் வெற்றி, காசு பணம் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பாக பிரிவினை, உங்களுக்கு உண்டான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளாகி இவ்வளோ நாள் வராமல் இருந்தால் கூட அந்த பாக பிரிவினையில் இந்த டைமில் வரதுக்கு உண்டான அமைப்புகள், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறது, உங்கள் பேரில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.